ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க உங்க வீட்ல இருக்கிற ரோஜா செடிகள் பூத்து குலுங்கணுமா? செடிகள் முழுக்க பச்சை பசேல்னு இலைகளோட பூக்கள் வரணுமா? அப்போ இந்த வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சிம்பிளான மெத்தட். ஆனா ரிசல்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். முதல்ல ரோஜா செடிய கவனமா பாருங்க. சில செடிகள் துளிர் வராம இருக்கும். சில கிளைகள் உலர்ந்து போயிருக்கும். சில இடங்களில் பூவே வராத மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட வளராத, துளிர்க்காத பகுதிகள நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா, அந்த இடம் காஞ்சு போயிரும். நோய் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதனால அந்த இடம் கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அதுக்கு மேல மஞ்சத்தூள் கொஞ்சம் வைங்க. மஞ்சத்தூள் ஒரு நேச்சுரல் ஆன்டிசெப்டிக். அதனால கட் பண்ண இடத்த பாதுகாக்கும். ஃபங்கஸ் வராம தடுக்கும். செடி சீக்கிரம் ஹீலாக உதவும். இதுக்கப்புறம் செடியில் இருக்கிற முதிர்ந்த இலைகள், பழைய இலைகள் அனைத்தையும் கட் பண்ணி நீக்கிருங்க. பழைய இலைகளை எடுத்துட்டா தான் செடியின் சக்தி முழுக்க புதிய துளிர், புதிய கிளை, பூ உருவாகுவதற்கு போகும். இப்போ முக்கியமான விஷயம் நண்பர்களே, உரம். முதல்ல நம்ம போட போற உரம் மீல் மேக்கர். இந்த மீல் மேக்கரில் என்பிகே சத்து எவ்வளோ இருக்குன்னா 7:1:2. 7 நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. நைட்ரஜன் வந்து புதிய துளிர்கள் அதிகம் உருவாகுவதற்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ செடிகள் நிறைய இதை நம்ம போடுறதுனால என்பிகே சத்து உரம் மீல் மேக்கரில் இருக்குது. இது பவுடர் பண்ணி போடுறதுனால நல்ல துளிர் விட்டு புதிய கிளைகள் வந்து இலைகள் பச்சை பசேல்னு மாறும். நீங்கள் வேர்லேருந்து கொஞ்சம் தள்ளி நான் இப்போ காட்டியிருக்கிறது போல் கிளறி விட்டு போட்டு விடுங்க. போட்டு விட்டு 15 நாள் 10லேருந்து 15 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். புதிய துளிர்கள் நிறைய விடும். புதிய துளிர்கள் விட்டதுக்கப்புறம் அதோட நிறுத்திடக்கூடாது. ஏன்னா புதிய துளிர் வந்ததுக்கப்புறம் தான் பூ உருவாகிற ஸ்டேஜ் ஆரம்பமாகுது. அதனால் உரம் போட்டு 15 நாளுக்கு அப்புறம் நம்ம பாஸ்பரஸ் அதிகம் உள்ள உரம் போடணும். நம்ம வீட்டிலே கிடைக்கிற நேச்சுரலான பாஸ்பரஸ் அதிகம் இருக்கிற ஐட்டம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம் என்னென்னா காப்பித்தூள், ப்ரூ காப்பித்தூள் போடுங்க. வேர்லேருந்து சற்று தள்ளி போடுங்க. நம்ம மீல் மேக்கர் போட்டு 10லேருந்து 15 நாளுக்கு அப்புறம் துளிர் விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த காப்பித்தூள் ஆட் பண்ணணும். இதுவும் லைட்டாக மண்ணில் கிளறி விட்டு போட்டு தண்ணி ஊற்றி விடுங்க. வெயிட் பண்ணி 10லேருந்து 15 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய பூக்கள் கொத்து கொத்தா ஒரே கிளையில் 15லேருந்து 20 மொட்டுகள் வந்து பூத்து குலுங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புது பூக்கள் பூத்து இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்கும். வீட்டுக்கே ஒரு அழகு கொடுக்கும் நண்பர்களே. இந்த சிம்பிளான டிப்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ரோஜா செடிகளுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியும். நீங்களே சொல்லுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் இப்படிப்பட்ட கார்டன் டிப்ஸ், நேச்சுரல் ஃபர்டிலைசர், டெரஸ் கார்டனிங் ஐடியாஸ் எல்லாத்துக்கும் என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். மலர்ந்த ரோஜாக்களோடு. நன்றி நண்பர்களே.